ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பசலைக்கீரை கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பசலைக்கீரை பார்த்திங்கன்னா குட்டி கார்டன்லேருந்து பறிச்செடுத்து செய்ய போகிறேன். ஸோ நம்ம இது மாதிரி வீட்லேயே வளர்த்து அதை நம்ம எடுத்து செய்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சேம் டைம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கீரையெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கீரையை நம்ம சமைக்கிறப்போ கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ கீரையெல்லாம் ஒரு குக்கரில் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவு துவரப்பருப்பை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 6-7 வரமிளகாய், ஒரு பூண்டு, 2 தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு நான் அரிசி கழுவுன தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தா லைட்டாக தண்ணி தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு தண்ணி அதிகமாக இருக்காமல் இருக்கும். ஸோ இப்போ இதை 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சூட்லேயே நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்போ லைட்டாக தான் தண்ணி தெரியணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக வெந்து வரப்போ நம்ம தண்ணி அதிகமாக இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடைசியாக இதை கடைசல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இது கூட மிளகுத்தூள், உப்பு போட்டு குடித்தோம் அப்படின்னா சூப் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணியை ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா இந்த தண்ணியை அப்படியே நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இதுக்கு தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு மிளகாய். ஆல்ரெடி நம்ம மிளகாய் ஒன்றா சேர்த்து வேக வச்சிட்டோம். அதனால் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சவொடனே கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கீரை ரெசிபிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போ இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம கடைசல் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கடைசல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.